ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் vaansiragugal. இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஐயையோ, பாவக்காய் குழம்பா, அது கசக்கும், எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே, இன்னும் ஒரு கரண்டி சாதம் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனமும் ருசியுமா எப்படி கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல பாவக்காயை நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக மண் சட்டியில் செய்ய போகிறோம். அதுக்கு மண் சட்டி காஞ்ச உடனேயே இந்த மாதிரி கரண்டியில் ஒரு 4 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் சமையலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நானும் அதனால் நல்லெண்ணெயை எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்ச பாவக்காயை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் நல்லா மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வதக்கிறதுலே அந்த கசப்பு தன்மையெல்லாம் போய் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்பும் வந்து எண்ணெய் பிரிஞ்சு ரொம்பவே நல்லா இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் வரும். இப்போவே இந்த காய்க்கு தேவையான அளவுக்கான உப்பும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வு வந்து மிதமான தீயில் தான் இருக்கணும். ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா கருகிடும். கீழே இருக்கிறது மட்டும் வதங்கும், மேலே இருக்கிறது வதங்காது. ஸோ நம்ம இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே சட்டியில் இருக்கக்கூடிய மீதி எண்ணெயில் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், இது கூடவே வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா அது பொரிஞ்சதும் ஒரு 15 சின்ன சின்ன பல் பூண்டு வந்து போட்டிருக்கேன் நான். அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது வந்து இன்னும் குழம்பு நம்மளுக்கு ருசியாக தூக்கி கொடுக்கும். இது கூடவே நான் ஒரு பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இதுதான் நம்மளுக்கு வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நம்ம தேங்காய் ஊற்ற போகிறதில்ல. ஸோ அதனால இது வந்து திக்காக இருக்கும் நம்மளுக்கு. இந்த தக்காளி எல்லாம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஆனால் நிஜமாலுமே மண் சட்டி தாங்க. நீங்கள் இந்த மாதிரி மண் சட்டியில் சமைப்பீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது 3ஐயும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த இதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நான் வந்து எடுத்து வச்சுருக்க கழனி தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். புளி கரைசலுக்கும் நான் வந்து கழனி தண்ணி தான் எடுத்து ஊற்றினேன். ஸோ நீங்களும் கழனி தண்ணியிலே வைங்க, அது இன்னுமே நம்மளுக்கு ருசியை கூட்டி கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோடனே அதில் உப்பு, புளி, காரம் பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் ஏதாவது குறையுது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இது கூடவே வதக்கி வச்சுருக்க பாவக்காயும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இது வந்து கொதித்து வற்றணும்ல, அதுக்காக இன்னும் கொஞ்சம் கழனி தண்ணி நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில் வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. குழம்பு வாசமும் ஜம்முன்னு இருக்குது. ரொம்பவே ருசியும் சாப்பிட்டு பார்க்கையில டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் கேஸ் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணியும் குழம்பு எவ்வளோ அழகாக கொதிக்குது பாருங்கள். இதுதாங்க அந்த மண் சட்டியோட ஸ்பெஷலே. நம்ம ஆஃப் பண்ணாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த குழம்ப நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன்.